இப்ப கூட ரீசெண்டா எவனோ ஒருத்தன் பிளக்க புடிங்கன்னே இருந்தாங்க பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? எலக்ட்ரிசிட்டி என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தா நம்மள வச்சு, இப்ப பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா நேரா போவான் பிளக்க புடிங்கிட்டு, அது இவ்வளவு பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க. இவன் எனக்கு அங்கதான் ஆச்சரியமா இருக்கு, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏன்னா அவன் புடுங்கணும். அவர் 3ஆவது நாள் புடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு கேட்டா, டாஸ்மார்க் போவானா நேரா போவான், அந்த பிளக்க புடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்ன இந்த சொல்லியிருக்க, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்ல ஜாலியா தூங்குறது? அட பாவி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். டேய், அது எவ்வளவு குழந்தைங்களா இருக்கும், வயசானவங்களா இருக்கும், சம்மர் வேற, இந்த நேரத்துல எப்படி பண்ணிக்கிறான்னு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்களை வண்டி கிடைக்குமாடா? 33ஆம் நாள் காலை 8 மணி. ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது. சோஷியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த இந்த தற்கூரி இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. 35ஆம் நாள் இரவு 7:45. திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச்சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். 37ஆம் நாள் காலை 7 மணி. இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்களாம். இது எந்த வகையில சரி? நீங்க எதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துறீங்க? அப்போ உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு எது சரி எது தவறு என்று யாரு சொல்லி தரணும்? நல்ல பேரு கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க. நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, உங்களுடைய ஆட்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். 39ஆம் நாள் காலை 8 மணி. எல்லாரும் இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவரா இருக்க கூடாது. எங்க கழக தலைவர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்தாரு, ரொம்ப நல்லவரா இருந்தாரு. இப்படி ஏமாத்திட்டாங்களே, எங்களால சீரணிக்க முடியலையா, சீரணிக்க முடியலையா? தலைவர் திருப்பி வருவார், நாங்க எல்லாரும் தலைவருக்கு தோளோட தோளா இருப்போம். எங்க தலைவர் மீண்டும் ஜெயிப்பாரு, மீண்டும் இந்த தமிழ்நாட்டு ஆளுவாரு. 41ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க. பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிறுத்தி வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. பயிரெறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? கான்பிடண்டா இருங்க. 40ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. நீ எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்றேன், ஜோதிடத்தை நீங்கள் நம்பி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த ஜோதிடத்தாலேயே நீங்கள் வீணா போவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தின் மூலம் நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் நெத்தியில கருப்பு பொட்டு வச்சு பார்த்திருக்கீங்களா? ஐயா பொட்டு யாரு ஐயா சொல்லியிருக்காரு, ஜோசியக்காரர். பொட்டு வைய, வலது கையில சிவப்பு கயிறு, நெத்தியில கருப்பு பொட்டு. 42ஆம் நாள் காலை 10:45. இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். எங்க வருத்தம் என்னன்னா,
எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனா பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ள போகணுமா? சாதாரண மனிதர் போகணுமா? எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்டரி இருக்கா? இது 3ஆம் தர அரசு இல்லையா, 4ஆம் தர அரசு. நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது. நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன். ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம். தீகாக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான். போன் பண்ணி அண்ணா அவர்கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவர் தெம்பா பேசுறாரு. தயங்கி கூப்பிடுறேன், நாளைக்கு கூலிங் வாட்டர் வைக்கிறோமா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்லைங்க. அவர் ஹிஸ்டரி அதுக்கு காரணம் என்னன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்த அடுத்த நாள் மாலை போய் கொளத்தூரில் மக்களை சந்தித்தவர் முத்துவேல். 43ஆம் நாள் காலை 8 மணி. நம்மளை விட ஒரு குட்டியா ஒரு 3.5% அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. சிஎம் சருக்கு ஒரு அடியாள் இருக்கிறார். உங்க அடியாள் நாளைக்கு அவரோட சோசியல் மீடியா மாஃபியாவை வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசுவாரு. நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், வாங்க பாப்போம். நிறைய பேர் என்கிட்ட நீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகாத, போனாலும் ஃபங்க்ஷன்ல பேசாத அப்படின்னாங்க. சிஎம் சார், we need justice. நாங்க ஆளுங்கட்சி கிடையாது, கேள்விகள் தொடரும் சிஎம் சார். 45ஆம் நாள் காலை 8 மணி. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. 46ஆம் நாள் காலை 8 மணி. வாயை